மலேசிய இந்தியர்களின் உரிமைக்காக நடத்தப்பட்ட ஹிண்ட்ராஃப் போராட்டம் நிகழ்ந்து இன்றுடன் 18 ஆண்டுகள் கடந்தாலும் அது ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் சில அரசியல் கட்சிகளின் மீட்சிக்கு முட்டுக்கட்டையாய் இருந்து வருகிறது. இந்த போராட்டம்தான் ஸ்லாங்கூர், பினாங்கு ஆகிய இரு மாநிலங்களில் பரிசான் தோல்விக்கு வழிவகுத்தது. பரிசானின் 60 ஆண்டு கால ஆட்சியை ஆட்டம் காண செய்தது. இந்தியர்களின் ஒற்றுமையை கண்டு ஒட்டுமொத்த தேசமும் அதிர்ந்து பார்த்தது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல சிறுபான்மையாக நாம் இருந்தாலும் நம்மவர்களின் அன்றைய சீற்றம் எல்லா திசைகளிலும் உஷ்ணம் ஏற்றியது. நம்மில் பலரும் மறந்துவிட்ட இந்த நவம்பர் 25ஆம் தேதியை ஹிண்ட்ராஃபை வைத்து பிழைக்கும் அரசியலில் கோலோச்சிய அரசியல் தலைவர்களும் மறந்து கடந்து விட்டனர். உண்மையில் ஹிண்ட்ராஃப் போராட்டத்தை எந்த ஓர் இயக்கமும் அரசியல் கட்சியும் முன்னெடுக்கவில்லை. தனிப்பட்ட இந்தியர்கள் தனித்தனியாக உணர்வின் அடிப்படையில் இணைந்து கூடிய வலிமையான போராட்டம் அது. கடந்த 2007ஆம் ஆண்டு இதே நாள் நவம்பர் 25 கோலாலம்பூரின் ஜலான் அம்பாங் சாலையில் தொடங்கிய இந்த போராட்டத்தில் சுமார் 1 லட்சம் இந்தியர்கள் திரண்டதும் காவல்துறையும் இராணுவமும் பாதுகாப்புத்துறையும் ஹிண்ட்ராஃப் கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை, தடியடிகள், பொம்பா நீர் பாய்ச்சியதும் வரலாற்றின் அதிரடி பக்கமாய் இன்னும் மிரட்டுகிறது. இப்படிப்பட்ட தலைவங்க தேவையில்லை. இவன் தமிழனா இருந்து என்ன சாதிச்சா? கேங்ஸ்டரிசம் தான் சாதிக்கிறான், கேங்ஸ்டரிசம் தான் உருவாக்குறான். நாங்க அமைதியான முறையில போராடுறோம். ஆனா அவன் என்ன செய்யறாங்க? ஏன் அந்த தலைவன் இன்னைக்கு வரல? சமுதாயத்தோட காசை வாங்கி தின்னுட்டு உன்னால தூங்க முடியுதா? பிரச்சனை விட்டாங்க போலீஸ்காரனுங்க. நம்ம பீஸா தான் உட்காந்துருக்கோம். ஆனா போலீஸ்காரனுங்க அக்யூஸ் பண்றானுங்க, தண்ணி அடிக்கிறாங்க, மருந்து அடிக்கிறானுங்க. அடியும் மிதியும் வாங்கிய ஹிண்ட்ராஃப் போராட்டவாதிகள் எதிர்த்து அடிக்காமல் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தையும் தேசிய கொடியையும் ஏந்தி போராட்டத்தை தொடர்ந்தனர். அன்றைய ஹிண்ட்ராஃப் போராட்டத்தில் 5 மட்டுமே கைது செய்யப்பட்டதாக இன்றும் மேடைகளில் சூளுரைக்கிறார்கள். ஆனால் அன்றைய ஹிண்ட்ராஃப் போராட்டத்தில் கோலாலம்பூர் காவல்துறை கைது செய்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 158. அப்போதைய தேசிய காவல்துறை தலைவராக இருந்த தான்ஸ்ரீ மூசா ஹசான் ஹிண்ட்ராஃப் போராட்டத்தை கட்டுப்படுத்த ஆயுதம் ஏந்திய காவல் படையை அனுப்பியதாகவும் மொத்தம் 158 தனி நபர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 7 நாட்கள் தடுப்பு காவலில் கைது செய்திருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டார். நான் தான் ஹிண்ட்ராஃபை உருவாக்கினேன் என்று முழங்கியவர்களும் கைது செய்யப்பட்டவர்களும் அமைச்சராகவும், துணை அமைச்சராகவும், துணை முதல்வராகவும், ஆட்சிக்குழு உறுப்பினராகவும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பதவிகளை பெற்று சுகபோக வாழ்வை அனுபவித்து விட்டார்கள். ஆனால் 18 ஆண்டுகளாகிவிட்டது என்பதை கூட நினைவு கூற நேரமில்லாது மக்களுக்காக அவர்கள் உழைக்கிறார்கள் என நாமும் நம்புவோம். சுப்பிரமணிய ஆலயத்துல வெப்பாரியும் 15 அந்த கேஸ் இத வச்சு அடிச்சாங்க. இதே வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பொம்மை வச்சு வெடிப்பானுங்க. ஏன் இங்க வந்து நிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க சிறப்பா இருக்கணும். தாத்தா, எங்க அப்பா, நாடு எல்லாம் இங்கதான் பிறந்தோம். அப்படியே நாங்க பூமி புத்திரல்ல. 2007 நவம்பர் 25 எனும் வரலாற்றின் இந்த முக்கிய நாளை, நம் போராட்டத்தின் வலிமையை அடுத்த தலைமுறைக்கு நாம் நினைவூட்டுவோம். வீடற்றவர் என்று நம்பப்படும் ஒருவரை ஏஎம் வங்கியின் தமான் மலூரி கிளைக்கு வெளியே தண்ணீரை தெளித்து உதைத்ததை காட்டும் வீடியோ வைரல் ஆனதை அடுத்து ஏஎம் வங்கி இன்று மன்னிப்பு கோரியுள்ளது. வங்கி இச்சம்பவத்தால் மிகவும் கவலை அடைவதாக ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிளைக்கு அருகில் உள்ள நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த நபரை ஒரு காவலர் தண்ணீர் தெளிப்பது வீடியோவில் பதிவாகியுள்ளது. பின்னர் மற்றொரு நபர் அவரை உதைத்து அவரது பொருட்களை எறிந்துவிட்டு மீண்டும் தண்ணீர் தெளிப்பது காட்டப்படுகிறது. அந்த வீடியோவில் காணப்படும் பாதுகாப்பு காவலர் வங்கியால் நியமிக்கப்பட்ட ஒரு வெளிப்புற பாதுகாப்பு சேவை வழங்குனரால் பணியமர்த்தப்பட்டதாகவும், 2வது நபர் பாதிக்கப்பட்டவரால் விரக்தி அடைந்த ஒரு செருப்பு தொழிலாளி என்றும் நம்பப்படுவதாக ஏஎம் வங்கி தெரிவித்துள்ளது. எதுவாக இருந்தாலும் விற்பனையாளர்கள் மற்றும் கூட்டாளர்கள் உட்பட வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பணியாளர்களும் மிக உயர்ந்த தொழில்முறை நடத்தையை நிலைநிறுத்துவார்கள் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக ஏஎம் வங்கி தெரிவித்துள்ளது.
ஸ்லாங்கூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 5 மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட 750 குடும்பங்களுக்கு ஸ்லாங்கூர் அரசு முதற்கட்ட உதவியாக 500 ரிங்கிட் அறிவித்துள்ளது. இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி சபாபெர்னாம், கொலஸ்லாங்கூர், உலுலங்காட், பெட்டாலிங் மற்றும் கிள்ளான் ஆகிய இடங்களில் உள்ள 21 நிவாரண மையங்களில் மொத்தம் 2784 பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மதரபசார் டதஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். இன்று தொடங்கிய எஸ்பிஎம் தேர்வில் மொத்தம் 221 பேர் தேர்வு எழுதியவர்கள் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக மாநில அரசு மாவட்ட அலுவலகங்கள் மூலம் பிபிஎஸ்ஸிலிருந்து தேர்வு மையங்களுக்கு இலவச போக்குவரத்தை வழங்குவதாகவும் அவர் கூறினார். கூடுதலாக வெள்ளத்தில் எழுதுபொருட்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை இழந்த மாணவர்களுக்கு ஏயாசான் மந்திரிபசார் ஸ்லாங்கூர் உடனடி உதவியை வழங்கும் என்றும் இதனால் அவர்கள் தேர்வுகளை மிகவும் வசதியாக தொடர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்பாங் டெங்கில் பகுதியில் நேற்று இரவு போலீசாருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் கொல்லப்பட்ட நபர் ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா முழுவதும் கொள்ளை சம்பவங்களுக்கு பொறுப்பான 10 பேர் கொண்ட கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. இறந்தவர் பெரும்பாலும் வீடுகள் மற்றும் திட்ட இடங்களை குறிவைத்து குறைந்தது 19 ஆயுதம் ஏந்திய கொள்ளை சம்பவங்களை செய்த குழுவில் ஒருவராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என புக்கிட்டமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் எம். குமார் தெரிவித்தார். இந்த கும்பல் கத்திகள், பாறாங்குகள் மற்றும் உலோக கம்பிகளை பயன்படுத்துவதாகவும் கொள்ளை சம்பவங்களின் போது முகமூடிகள் மற்றும் கையுறைகளை அணிந்து கொண்டு சிசிடிவி டீகோடர்களை அகற்றுவதாகவும் கூறப்படுகிறது. இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்படுத்தியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கும்பலின் மற்ற உறுப்பினர்களை அடையாளம் காண போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கொல்லப்பட்ட நபர் தலைவர்களில் ஒருவர் என்றும் நம்பப்படுவதாகவும் எம். குமார் கூறினார். போலீசார் சம்பந்தப்பட்ட நபரின் வாகனத்தை இடைமறித்த போது சந்தேக நபர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டதாகவும் இதனால் அதிகாரிகள் திருப்பி சுட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் எம். குமார் கூறினார். சந்தேக நபர் செப்பாங்கைச் சேர்ந்த 30 வயது மலேசியர் என அடையாளம் காணப்பட்டார். அவர் மீது கும்பல் கொள்ளை, வீடு புகுந்து தாக்குதல் மற்றும் கலவரம் உள்ளிட்ட 10 குற்றச் செயல்கள் உள்ளன. 2024ஆம் ஆண்டு செப்பாங்கில் நடந்த 2 கொள்ளை வழக்குகளுக்கும் அவர் தேடப்பட்டு வந்தார். பூச்சோங்கில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக ஷா ஆலம் நீதிமன்றத்தில் நவம்பர் 19ஆம் தேதி அந்த நபர் ஆஜராகாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதாக எம். குமார் தெரிவித்தார். கொலை முயற்சி, திட்டமிடப்பட்ட குற்றத்தை செய்ய துப்பாக்கியை பயன்படுத்துதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றிற்காக துப்பாக்கிச் சூடு விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.